பாலாஜி உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் இன்று பதவியேற்பு. திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. வக்ஃபு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம். வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் தாங்க வேண்டும் என்றால் இதயத்தை வலுவாக வைத்திருக்க வேண்டும். உதயநிதி துணை முதலமைச்சரானது குறித்து வானதி சீனிவாசன் கருத்து. தமிழ்நாட்டு அரசியல்ல வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் தாங்க வேண்டும் என்றால் இதயத்தை பலமாக வச்சிருக்கணுங்கிறதுக்காக காலையில இதயத்துக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கேன். ரொம்ப நன்றி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயிலில் மிரட்டல் விடுத்த நபர்களை தேடும் காவல்துறை. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை. அடர்ந்த மேகமூட்டம் சூழ்ந்து கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விருத்தாச்சலத்தில் கார் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி உயிரிழப்பு. ஆத்திரத்தில் மருத்துவமனையில் உள்ள புற காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கிய உறவினர்கள். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதியில் கனமழை. 15க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதம். பள்ளிகள் விடுமுறையால் கன்னியாகுமரியில் அலைமோதுகிறது சுற்றுலா பயணிகளின் கூட்டம். சூரிய உதயத்தை கண்டு ரசித்து உற்சாகம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் மற்றும் காவல்துறையினரிடையே துப்பாக்கிச் சண்டை. காவலர் ஒருவர் வீரமரணம். இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி. மழையால் 3ஆம் நாள் ஆட்டம் தொடங்குவதில் தாமதம். ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டது வரலாற்று திருப்புமுனை என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பேச்சு. நிதி வழங்கும் நடவடிக்கை என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 4 நாட்கள் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நெடுந்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை மீண்டும் அத்துமீறல். உத்திரமேரூர் அருகே இடிமின்னல் தாக்கி 5ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. சிறுவன் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. கோவையில் களை கட்டியது ஒயிலாட்டம் நிகழ்ச்சி. இசைக்கு ஏற்ப ஏராளமானோர் உற்சாக நடனம். பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணைக்கு மீண்டும் நீர்வரத்து. மஞ்சளாறு ஆற்றில் வினாடிக்கு 184 கன அடி உபரி நீர் திறப்பு. வங்கதேச அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடர். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகள் 2 சுட்டுக்கொலை. AK-47 ரக துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கி, வெடிபொருட்கள் ஆகியவை பறிமுதல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.